பாடகர் மனோக்கு எங்க ஊர் பாட்டுக்காரன் அப்படிங்கிற படத்துல பாடின இந்த பாடல்கள் தான் அவருக்கு திரை வாழ்க்கையில திருப்பத்தை தந்துச்சு. படங்கள்ல கண்டினியூஸா பாடிட்டு இருக்கும் போதே சிங்காரவேலன் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு சின்ன வேஷத்துல நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. குறிப்பா இவரோட இந்த பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டரா இருந்துச்சு. இதுவரைக்கும் பாடகர் மனோ தெலுங்கு, தமிழ், ஒரியா, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 15 மொழிகள்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காரு. பிரபல பாடகரா புகழோட உச்சியில இருக்கும் போதே இவரோட குரல் எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலோட ஒத்து போகுதுன்னு விமர்சனங்களும் கிளம்புச்சு. இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு நடுவுலையும் இளையராஜா கூட 500 வெற்றிகரமான பாடல்களை பதிவு செஞ்சிருக்காரு. இந்தியாவோட மிகச்சிறந்த பாடகிகளான KS சித்ரா, சொர்ணலதா மற்றும் S ஜானகி கூட அதிகமான காதல் பாடல்களையும் பாடியிருக்காரு. 1980களின் பிற்பகுதியில மனோ தன்னோட குரல்ல ஒரு சில மாற்றங்களை செய்ய முடியுமான்னு பரிசோதிச்சும் பார்த்தாரு. அப்படி அவரோட பரிசோதனை முயற்சி தான் இந்த பாடல்கள் எல்லாமே. அழகு